வணக்கம். இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு எவ்ளோ பெரிய பிரஷர் இருக்கு தெரியுமா? அதுவும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு. இந்த மன அழுத்தத்தை சயின்ஸ் வச்சு எப்படி புரிஞ்சுக்கலான்னு தான் இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம். நாம இந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ், அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட மன அழுத்தம்ங்கிறது இளம் மாணவர்களுக்கு ஒரு நிஜமான ரொம்ப பெரிய பிரச்சனை. சும்மா எக்ஸாம் டைம்ல வர்ற பயம்னு நினைச்சுக்காதீங்க. இது அதை விட ஆழமானது. 2320 இந்த நம்பரை பாருங்க. இது சும்மா ஒரு புள்ளி விவரம் இல்ல. பரீட்சையில ஃபெயில் ஆனதால ஒரே வருஷத்துல தற்கொலை பண்ணிக்கிட்ட மாணவர்களோட எண்ணிக்கை. அப்பாப்பா, மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தேர்வு அழுத்தம் எந்த அளவுக்கு உயிர்களை பாதிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, நிலைமை இவ்ளோ சீரியஸா இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த டென்ஷனை எப்படிதான் சமாளிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க? வாங்க, இதத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை டீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 முக்கியமான சைக்கலாஜிக்கல் வார்த்தைகளை நாம புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அவங்க மனநிலைய நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேரு ப்ராப்ளம் பேஸ்ட் கோப்பிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்து பயந்து ஓடாம, வாடா பாத்துக்கலாம், நேருக்கு நேரா நின்னு அதை சரி செய்ய முயற்சி பண்றது. பிரச்சனையும் வேறையே புடுங்கி எறிறது தான் இதோட ஐடியா. அடுத்தது ஸ்டேட் ஆங்ஸைட்டி. இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மட்டும் வர டெம்பரரி டென்ஷன். ஒரு முக்கியமான எக்ஸாம் முன்னாடி ராத்திரி நமக்கு ஒரு பதட்டம் வருமே, அதுதான் இது. எக்ஸாம் முடிஞ்சதும் இந்த டென்ஷனும் போயிடும். மூணாவதா இருக்கிறது ட்ரெய்ட் ஆங்ஸைட்டி. இது ஸ்டேட் ஆங்ஸைட்டிக்கு அப்படியே ஆப்போசிட். இது ஒருத்தரோட கேரக்டரோட சேர்ந்தது. பெருசா எந்த காரணமும் இருக்காது, ஆனா பொதுவாவே அவங்க கொஞ்சம் பதட்டமாவே இருப்பாங்க. இது அவங்க இயல்பு. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, ரொம்ப சூப்பரா புரியும். ஸ்டேட் ஆங்ஸைட்டிங்கிறது திடீர்னு அடிச்சுட்டு போற புயல் மாதிரி. ஆனா ட்ரேட் ஆங்ஸைட்டிங்கிறது ஒரு இடத்தோட கிளைமேட் மாதிரி. அது பெரும்பாலும் அப்படியே தான் இருக்கும். வித்தியாசம் புரியுதுல? சரி, இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு இந்தியால ஒரு ஆய்வு செஞ்சாங்க. நம்ம பார்க்க போற எல்லா டேட்டாவும் அந்த ஆய்விலிருந்து எடுத்ததுதான். அதுதான் நம்மளோட இந்த அலசலுக்கு ஆதாரம். இந்த ஸ்டடி எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில தான். ஒரு 300 ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதுலயும் கவர்மெண்ட், எய்டட், பிரைவேட்னு எல்லா ஸ்கூல் பசங்களையும் எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி டென்ஷனை சமாளிக்கிறாங்க, அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல் என்னன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஆய்வுல என்னதான் கண்டுபிடிச்சாங்க? சில ரிசல்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங், ஒரு பிரச்சனையை நேருக்கு நேரா நின்னு சமாளிக்கிற விஷயத்துல, அதாவது அந்த ப்ராப்ளம் பேஸ்ட் கோப்பிங்ல பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனா கதை இங்கேதான் மாறுது. அவங்க பிரச்சனைய சமாளிக்கிற விதம் ஒன்னா இருந்தாலும் அவங்களோட ஆன்சைட்டி லெவல் அது வேற ஒரு கதையை சொல்லுச்சு. இங்கேதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். குறிப்பா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பசங்களை விட பொண்ணுங்களுக்கு ஸ்டேட் ஆங்ஸைட்டி, ட்ரேட் ஆங்ஸைட்டி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் காரணமா இருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த படங்கள் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தெரியலாம், ஆனா சிம்பிளான விஷயம் இதுதான். ஒருத்தர் பிரச்சனையை சமாளிக்கிற திறனுக்கும் அவங்க ஆங்ஸைட்டிக்கும் நேரடி தொடர்பு இல்ல. அது அவங்க ஆணா பெண்ணான்றத பொறுத்தும், எந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்றத பொறுத்தும் மாறுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இவ்ளோ டேட்டாலாம் பார்த்தாச்சு. இதனால நமக்கு என்ன? இந்த ரிசர்ச் நிஜ வாழ்க்கைக்கு ஏன் முக்கியம்? அத பத்தி தான் இப்போ பேச போறோம். இந்த ஆய்வுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த ஒரு வரியில் இருக்கு. அதாவது, பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்ட சமாளிப்பு மாணவர்களுக்கு ஒரு நீண்டகால தீர்வை தருகிறது. சிம்பிளா சொன்னா, பிரச்சனைய பார்த்து ஓடாம அதை சரி பண்றதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்போ இந்த ப்ராப்ளம் பேஸ்ட் கோப்பிங்க எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். 1, முதல்ல பிரச்சனை என்னன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். 2, அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலான்னு தகவல் சேகரிக்கணும். 3, அந்த தகவலை வச்சு நேரடியா ஆக்ஷன்ல இறங்கணும். அவ்வளவுதான். இங்க நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மன அழுத்தத்தை சமாளிக்கிற திறன்கிறது பிறவியிலேயே வர்றதில்ல. அது ஒரு ஸ்கில். ஒரு கலைய கத்துக்கிற மாதிரி இதையும் நம்மால கத்துக்க முடியும், நம்மள நாமளே வலுப்படுத்திக்கவும் முடியும். அப்போ ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? இந்த சமாளிக்கிற திறனை ஒரு ஸ்கில்னு சொல்றோம்னா, அதை யாரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பெத்தவங்களா, டீச்சர்ஸா, இல்ல நம்ம கல்வி முறையா அதை ஒரு பாடமா கொண்டு வரணுமா? யோசிச்சு பாருங்க.